வாங்க இந்த வைரல் வீடியோல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அவங்களோட வாதங்களை ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். இந்த வீடியோவோட ஆரம்பமே ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் சொன்னதா சொல்லப்படுற இந்த வாக்கியம்தான். இப்படி பேசினது இஸ்ரேலிய அமைச்சர் பென் கிவீர்னு வீடியோல சொல்றாங்க. ஒரு புது சட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கார். அவர் பேசுற அந்த புது சட்டம் இஸ்ரேல்ல கொண்டு வந்த ஒரு மரண தண்டனை சட்டம். ஆனா வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரண தண்டனை இன அடிப்படையிலானதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சட்டம் எல்லா பயங்கரவாதிகளுக்கும் சொல்லுது, ஆனா இவங்க பாலஸ்தீனியர்களுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு அரசோட வன்முறை இனவாதத்துக்கு இதை விட ஒரு தெளிவான ஆதாரம் இருக்க முடியுமான்னு கேள்வி எழுப்புறாங்க. சரி, இது வெறும் சட்டத்தோட நிக்கல. இந்த வாதத்தை இன்னும் விரிவா எடுத்துட்டு போறாங்க. காசாவை அழிக்கிறது, லெபனானை ஆக்கிரமிக்கிறதுன்னு இஸ்ரேல் மேல இன்னும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதனால இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்யும் அரசு, அதுக்கு எல்லையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த மாதிரி செயல்களை யாராவது தடுத்தா மட்டும்தான் அது நிக்கும்னு அந்த வீடியோ சொல்லுது. அப்போ அந்த வீடியோவோட கடைசி வாதம் என்ன? அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்களோட வாதம் இதுதான்: இஸ்ரேல் இன்னைக்கும் மேற்கு நாடுகளை சார்ந்துதான் இருக்கு. மேற்கத்திய மக்கள் போதும்னு சொல்ற வரைக்கும் இது தொடரும்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியோட அந்த வீடியோ முடியுது. இது அவங்க வாதங்களை பத்தி நம்மளை யோசிக்க வைக்குது.